ஜிஆர்ஐயின் நேற்று இன்று நாளை எதிர்காலவியல் கல்வி மையம் பாரம்பரிய உணவுகளை உட்கொள்வதன் அவசியம் குறித்த நிகழ்வினை இன்று நடத்தியது. இதற்கான ஏற்பாடுகளை எதிர்காலவியல் மையத்தின் இயக்குனர் இணை பேராசிரியர் டாக்டர் தேவகி அவர்கள் செய்திருந்தார். நமது பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் வாராந்திர பிரார்த்தனை கூட்டம் மார்ச் 7, 2025 அன்று பல்நோக்கு அரங்கில் உயிரியல் துறையின் சார்பில் நடைபெறுகின்றது. இந்த வாராந்திர கூட்டு பிரார்த்தனையில் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் அனைவரும் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். நமது பல்கலைக்கழக தொழில் முனைவோர் மையமும் மனையியல் துறையும் இணைந்து உணவு மற்றும் ஊட்டச்சத்து பயிலும் மாணவர்களுக்கான வணிக வாய்ப்புகள் குறித்த நிகழ்வினை 6/3/2025 அன்று நடத்துகின்றது. மகளிரியல் மையம் மற்றும் நாட்டு நலப்பணி திட்டம் இணைந்து உலக மகளிர் தினத்தை கொண்டாடுகின்றன. நமது பல்கலைக்கழக வேதியியல் துறையின் சார்பில் நடைபெறும் பன்னாட்டு கருத்தரங்கினை தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் ஆண்பமை துணைவேந்தர் என் கிருஷ்ணன் அவர்கள் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றுகின்றார். சென்னை பெல்ஸ்டார் மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனம் நடத்திய வேலைவாய்ப்பு நேர்காணலில் நமது பல்கலைக்கழக MBA இறுதியாண்டு பயிலும் 4 மாணவர்கள் வேலைவாய்ப்பினை பெற்றுள்ளனர். வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு ஆண்பமை துணைவேந்தர் என் பஞ்சரந்தம் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார். இதற்கான ஏற்பாடுகளை கிராமிய தொழில்கள் மற்றும் மேலாண்மை துறை தலைவர் முதுநிலை பேராசிரியர் டாக்டர் எல் ராதாகிருஷ்ணன் அவர்களும் வேலைவாய்ப்பு மைய அலுவலர் கிங்ஸ்லி அவர்களும் செய்திருந்தனர். SRM பல்கலைக்கழக தமிழ் பேராயம் நடத்திய மதுரை மண்டல அளவிலான சொல் தமிழா சொல் பேச்சு போட்டியில் முதற் பரிசாக ரூபாய் 1,00,000 வென்ற முதுகலை தமிழ் மற்றும் இந்திய இலக்கியம் 2ஆம் ஆண்டு மாணவர் சி டிக்சனுக்கு தமிழ் புலத்தில் நடந்த புதன்வட்ட கருத்தரங்கில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மேலும் நமது மாண்பமை துணைவேந்தர் அவர்களும் மாணவர் சி டிக்சன் அழைத்து பொன்னாடை அணிவித்து பாராட்டினார். நமது பல்கலைக்கழகம் மனையியல் துறையை சேர்ந்த டாக்டர் எம் அபிராமி, ஏவி ஆதித்யா, வி ஹரிணி, சி சாந்தியா, அபிஸ்ரீ, மோனிகா, அமிர்தவர்சினி, கே ஆர்த்தி, எஸ் பிரீதா, யசோதா, கமலி, ஷாலி அர்ச்சனா, பரத்ராஜ், ஹரிதா ஆனந்தி ஆகியோர் டிசம்பர் 2025 நடைபெற்ற UGC நெட் மற்றும் PhD தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் அன்பு வாழ்த்துகள். செய்தி ஒருங்கிணைப்பு முதுநிலை பேராசிரியர் ஓ முத்தையா, இயக்குனர் பல்கலைக்கழக கருத்துரு மையம். செய்தி வாசிப்பாளர் மா சதீஷ்குமார், இயற்பியல் துறை. ஒலிக்கலவை வெங்கடேஷ், வாழ்நாள் கல்வித்துறை. உங்கள் துறை செயல்பாடுகளும் இதில் இடம்பெற வேண்டுமா? நமது சென்டர் ஃபார் பப்ளிக் இமேஜ் பில்டிங் CPIB வாட்ஸ்அப்பில் நிகழ்வுகளை பதிவேற்றம் செய்யவும். நன்றி.